வரலாறு என்பது காலத்தால் அறுதியிட்டு இதுதான் இதுன்னு சொல்ல முடியாது. கிபி 4ஆம் 5ஆம் நூற்றாண்டுக்கு உரிய எழுத்து பதிப்புகளை கொண்ட கல்வெட்டு ஆகும். கல்வெட்டை நாங்கள் பார்த்து ஆனந்த புத்தாடினும் ஆனந்தனுடைய துணையாரும் இன்னார் இவருக்காக இதை செய்தார், அவ்வளவுதான். நிறைய ரகசியங்கள் புதைக்கப்பட்ட ரகசியங்கள் படிச்சிருக்கீங்களா? அனுபவம் இருக்கா? ரகசியமாக ஒப்பந்தங்கள் இருக்கு. அப்படி நீ ரகசியத்தை மீறி விட்டால் உன்னுடைய வீட்டில் குதிரை மேய்க்கும் வெட்டி பயலுக்கு உன்னுடைய மனைவி ஆவாள். சாபம் விடுற விஷயமும் கல்வெட்டுல இருக்கு. ஆமாம், அதையே நீங்கள் காத்தீங்கன்னா உன் பாதம் திருப்பாதம் என் தலைமுடி மேலென அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு யாருன்னா நீங்கள் அழிவு செய்தீங்கன்னா 7ஆம் நரகத்துக்கு கீழான நரகம் செல்வீர். சூரியன் சந்திரன் இருக்கும் வரையிலும் அதை காப்பாற்றப்பட வேண்டும் அப்படின்னு சொல்கிறோம். கங்கைக்கரையில் காராம்பசை கொன்ற தோஷத்திலே போவக்கடவாயின்னு வரும். கோயிலுக்கு தீயிட்ட பாவத்தில் போவக்கடவாயின்னு சொல்லுது நம்ம வீரச்சோழபுரம் கல்வெட்டு. மண்மரபு நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட இணைந்திருக்கிற யார் பார்த்தீங்கன்னா, தொழிலறிஞர் விழுப்புரம் வீரராகவன் சார். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். எங்களுக்கு தொழில் நேயர்களுக்கு நீங்கள் எப்படி இந்த தொழில் துறைக்கு வந்தீங்க, உங்களுடைய அனுபவத்தையும் எங்கள் நேயர்களுக்கு சொல்லுங்கள். இந்த தொல்லியல் துறைக்கு நான் அடியெடுத்து வைத்தது 1989ஆம் ஆண்டு மே மாதமும். அப்பொழுதுதான் பொதுப்பணித்துறையில் பணியாற்ற எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியராக திருவாளர் கொடுமுடி சண்முகம் அவர்கள் வருகை தந்தார்கள். அந்த காலகட்டத்தில் முதலில் பாவேந்தருடைய பேரவை ஒன்று ஆரம்பித்தோம். அவரோடு சேர்ந்து உள்ளூர் பிரமுகர் உலகத்துறையோடு சேர்ந்து ஆரம்பித்தோம். அதன் பிறகு நாங்கள் திருவாளர் கொடுமுடி சண்முகமும் விழுப்புரம் கண்ட தமிழ் அறிஞர்கள் பலரும் ஒன்று கூடி விழுப்புரம் தமிழ்ச்சங்கம் என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தினோம். அந்த அமைப்பு வாரந்தோறும் சனிக்கிழமை அன்று 6 மணிக்கு ஒன்று கூடி ஏதாவது தமிழர்களுக்கு தேவையான தமிழர் சமுதாயத்துக்கு தேவையான முக்கிய தலைப்புகளை ஒருவர் 1 மணி நேரம் அவருடைய கருத்துக்களை சொல்லுவார். அதை ஒட்டியும் வெட்டியும் 2 மணி நேரம் பேசி 9 மணி அளவிலே நாங்கள் கலைவோம். இப்படியாக நடந்து கொண்டிருந்த இந்த நிகழ்வுகள் கிட்டத்தட்ட 172 வாரங்கள் நடந்தது. அதிலே சில வாரங்களில் ஆரம்ப காலத்திலிருந்தே சில வாரங்களில் பேசுவதற்கு ஆள் இல்லை என்றால் திருவாளர் கொடுமுடி சண்முகம் அவர்கள் கல்வெட்டு எழுத்துக்கள் அறிவது எப்படி, தமிழ் எழுத்துக்கள் தமிழ் எழுத்துக்கள் அறிவது எப்படி என்ற தலைப்பிலே அவர் வகுப்பு எடுப்பார். அந்த வகுப்பிலே ஒரு சிலர் நாங்கள் கலந்து கொண்டு அதிலே நாங்கள் எங்களுடைய கவனத்தை செலுத்தி ஆர்வத்துடன் அந்த பழந்தமிழ் எழுத்துக்களை கற்றுக்கொண்டோம். அதன் பிறகு வட்டெழுத்து, ராஜராஜ சோழன் காலத்து எழுத்து, விஜயநகர காலத்து எழுத்து, இப்படியாக எங்களுடைய முயற்சியோடும் தொல்லியல் துறை நடத்திய 1994 நடத்திய ஒரு மாத கோடை பயிற்சியிலும் நாங்கள் பயின்று எங்களுடைய அறிவை தொல்லியல் துறையிலே ஆர்வம் கொண்டு அறிவை வளர்த்து கொண்டோம். இப்படியாகத்தான் நாங்கள் 89-90களிலேயே இந்திய அளவிலே நடக்கக்கூடிய எபிகிராபிக் சொசைட்டி ஆஃப் இந்தியா என்று சொல்லக்கூடிய அமைப்பிலே திருவாளர் கொடுமுடி சண்முகம் அவர்கள் கிரைம் அண்ட் பனிஷ்மெண்ட் என்ற ஒரு தலைப்பிலே பேச வேண்டும். அவர் போவதற்கு அலுவலக வேலைகள் பலு காரணமாக போக முடியவில்லை. அதனால் நானும் என்னுடைய துணைவியாரும் இது மைசூரில் நடந்த கருத்தரங்குக்கு நாங்கள் சென்றிருந்தோம். அங்கே அவருடைய கட்டுரையை அவருக்கு பதிலாக நாங்கள் அங்கே வாசித்தோம். இப்படியாதான் எங்களுடைய தொல்லியல் பயணம் ஆரம்பத்தில் தொடங்கியது. இதில் வரலாற்றை அறிந்து கொள்ளவும், உண்மை பொருள்களை, உண்மை சான்றுகளை வரலாற்று சான்றுகளை அறிந்து உண்மை வரலாறு எழுதுவதற்கு இருக்கக்கூடிய மூலப்பொருட்களை பற்றி எல்லாம் ஆய்வு செய்தோம். இப்படி கல்வெட்டுகளை பயின்று
கல்வெட்டுக்கள், எந்தெந்த கோயிலில் உள்ள கல்வெட்டுகள், அடுத்து வேறு சில சிலைகளில் உள்ள கல்வெட்டுகள், எப்படியாக நடுக்கல்லில் உள்ள கல்வெட்டுகள் என்ற முறையிலே அவற்றை எல்லாம் நாங்கள் படித்து தெரிந்து கொண்டோம். இதற்கு வழிகாட்டியாக எங்களுக்கு அமைந்தவர்கள் தமிழ்நாடு தொல்லியல் துறையில் அப்பொழுது இருந்த இயக்குனர் திருவாளர் நடன காசிநாதன், ராஜகோபால், திருவாளர் சந்திரமூர்த்தி, திருவாளர் ஏஎஸ்ஐ திருவாளர் ராஜவேலு போன்ற அறிஞர்கள் எல்லாம் எங்களுக்கு உறுதுணையாக இருந்தார்கள் எங்களுடைய வளர்ச்சிக்கு. இப்படியாக நாங்கள் ஆண்டுதோறும் ஒரு 15 அகில இந்திய அளவில் நடக்கூடிய எபிகிராஃபி சொசைட்டி ஆஃப் இந்தியாவுடைய கருத்தரங்களை நாங்கள் கலந்து கொண்டோம். அதன் பிறகு இப்போ தனிப்பட்ட முறையிலே நாங்கள் கல்வெட்டுகளை ஆய்ந்து வருகிறோம். சேலம் பகுதி, காஞ்சிபுரம் பகுதி, வேலூர் பகுதி, அடுத்ததாக கடலூர் பகுதி, இந்த வட்டாரங்களிலெல்லாம் நாங்கள் யாரெல்லாம் கல்வெட்டு படிக்க வேண்டும், கல்வெட்டுகள் இருக்கிறது, சிற்பங்கள் இருக்கிறது என்று சொல்லுகிறார்களோ அதை அடையாளம் கண்டவர்களுக்கு அறிவித்து கொண்டு வருகிறோம். அதோடு இல்லாமல் எங்களால் சேகரிக்கப்பட்ட 36 ஆண்டுகளாக இன்று வரையிலும் சேகரிக்கப்பட்டு வந்த பொருள்களை இதுவரையில் 130 இடங்களிலே நாங்கள் கண்காட்சியாக பயன்படுத்தி வரலாற்றில் ஆர்வலர்களும் தொல்லியல் ஆர்வலர்களும் அதை காணச் செய்து அவற்றில் அறிவு பெறும் வகையில் நாங்கள் தயார் செய்து கொண்டிருக்கிறோம். விழுப்புரம் வீரராகவன்ற பெயர் எப்படி வந்தது? நீங்க வேலூர்னு சொல்றீங்க, வேலூருக்கும் விழுப்புரத்துக்கும் இந்த தொடர்பு எப்படி வந்தது? எதனால விழுப்புரம் வீரராகவன் பேர் சொல்றாங்க? விழுப்புரம் வீரராகவன் என்று சொல்லுவது இது தொல்லியல் துறை சார்ந்த அன்பர்கள் நிரந்தரமா இந்த விழுப்புரத்துக்கு வரணும்னு சொல்லிட்டு நினைச்சது 89 தேர்தலுக்கு முன்னால் வேலூர் மாவட்டத்திலிருந்து விழுப்புரம் மாவட்டத்துக்கு வருகை தந்து, அப்படி வருகை தந்து சில காலங்கள் இங்கேயே தங்க வேண்டிய மாற்றுவதாய் வந்துட்டதுனால இங்கேயே தங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. வந்த பிறகு இங்க தொல்லியலுடைய ஆர்வம் எப்படி வந்தது? இந்த தொல்லியல் ஆர்வம் எங்களுக்கு வருவதற்கு காரணம் திருவாளர் கொடுமுடி சண்முகம். அவர் மாற்றலாகி சேலம் பகுதியிலிருந்து மாற்றலாகி விழுப்புரம் பகுதிக்கு வந்த பிறகு இந்த தமிழ்ச்சங்கம் ஆரம்பித்த பிறகு 89 மே ஜூன் மாதங்களில் ஆரம்பிக்கிறது. இங்கே இருக்கிற தமிழ் ஆர்வலை ஒன்று திரட்டி ஆரம்பித்த போதுதான் நாங்கள் இந்த கல்வெட்டை படிக்கணும் போகணுன்ற ஒரு முயற்சி வந்தது எங்கள் இருவருக்குமாக. உங்களுக்கும் மனைவிக்கும் அது எப்படி சாத்தியக்கூறுனா எங்க பள்ளிக்கூடத்திலேயே இந்த கூட்டம் நடந்தது, தமிழ்ச்சங்க கூட்டம். நாங்க இயக்கி வந்த பள்ளிக்கூடத்திலே இருந்ததுனால நாங்க 2 பேருமாவே இதுல கலந்துக்கிறோம். தமிழ் மேல இருக்கிற ஆர்வம் தொல்லியிலே வந்தது. தமிழ் கூட்டத்தின் மீது ஆர்வம், தமிழர்கள் மீது ஆர்வம், தமிழில பேசணும் வைக்கணும் போகணுன்ற ஆர்வம் வந்த பிறகு கொடுமுடி ஐயா வந்த உடனே எங்களுக்கு கல்வெட்டுகளை அவர்கள் சொல்லி கொடுக்குற காலகட்டத்தில் தமிழ் எழுத்துக்கள் ஆரம்ப காலத்தில் வடிவங்கள், அதனுடைய வடிவங்கள், அதன் பிறகு 2வது நிலையில வடிவம், 3வது நிலை, 4வது நிலை வடிவங்களை எல்லாம் எங்களுக்கு அவர் மூலியம் நாங்கள் தெரிஞ்சுக்கணும். ஆர்வத்தினாலும் நாங்கள் அதை பற்றி தெரிந்து கொண்டோம். எழுத்துக்களை நீங்க கொடுமுடி சண்முகம் மூலமா எழுத்து படிக்க ஆரம்பிச்சீங்க, சங்ககால எழுத்துல படிக்க ஆரம்பிச்சீங்க, மற்ற எழுத்துக்கெல்லாம் படிக்க ஆரம்பிச்சீங்க, தமிழி அப்படின்றது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. தெரிஞ்சுக்கிட்ட ஒரு ஆர்வம் எதை நோக்கி போச்சு அப்படின்னா கோயில் கல்வெட்டை படிக்கணும்னு ஆசைப்படுறீங்க. அப்போ நீங்க எடுத்துக்கிட்டீங்க, நீங்களும் உங்க மனைவி சேர்ந்து போவீங்களா? அப்படி போகப்பட்ட முதல் கோயில் என்ன படிச்சீங்க? முதல் நாங்க பார்த்தது திருக்கோயிலூர்ல. நானும் என் மனைவி ஆர்வம் கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு போகும்போது திருக்கோயிலூர்ல வக்கீல் தெருவில், அதாவது சந்தைமேடு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பகுதிக்கு செல்லக்கூடிய வழியில் ஒரு நவகண்ட சிற்பம் தான் பார்த்தோம். முதல் நாங்கள் பார்த்து நவகண்ட சிற்பத்தை பத்திரிகையில் கல்கண்டு போன்ற வார பத்திரிகைகளில் அதை செய்தி ஆக்கணும். அதுதான் நாங்கள் முதல்ல செய்தது. அதுக்கு அடுத்து 2வதாக பார்த்தீங்கன்னா சிறுகரும்பூர்னு ஒரு ஊர், அந்த ஊரில் இருக்கிற கோயில் சிற்பங்கள் கட்டடக்கலையை பற்றி ஒரு செய்தியை நாங்கள் கொடுத்தோம். இப்படியாக தான் நாங்கள் படிப்படியாக நாங்கள் களப்பணி செய்து அந்த கண்டுபிடிக்கப்பட்டவைகளை நல்ல அறிஞர்கள் திருவாளர் ராஜவேலு, திருவாளர் ராஜகோபால், இவங்கெல்லாம் எங்களுக்கு அவங்க மூலியமா அவற்றை படித்து அவற்றை நாங்கள் எங்களுடைய கண்டுபிடிப்புகளாக
எங்களுக்கு தகவல் கொடுத்தவர்களின் பெயர்களையும் பதிவு செய்து பத்திரிகையில் நாளேடுகளில் இதை செய்தியாக்கி வந்தோம். இது பல ஆண்டுகளாக நாங்கள் செய்து வந்திருக்கோம். எனக்கு என்னன்னா, இப்போ நேரில் என்ன விருப்பப்படுறாங்க அப்படின்னா, உங்களுடைய இந்த 35 ஆண்டு கால இந்த அனுபவத்துல இந்த தேடுதல் வேட்டைன்னு சொல்லலாம் இதை. அதாவது கல்வெட்டை தேடி நீங்க ஒவ்வொரு ஊரா தேடிட்டு இருக்கீங்க, ஒரு கிராமமா போயிட்டு இருக்கீங்க. நீங்க மட்டும் போகாம உங்க மனைவியோட சேர்ந்து போறீங்க, 2 பேரும் ஆர்வமா பண்றீங்க. அது கேட்கவே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. அப்போ 2 பேருமே சேர்ந்து ஆமா போகும்போது நீங்க தெரிஞ்சுக்கிற விஷயங்களை உங்களை அறியாம சில நேரங்கள்ல இப்படிலாம் வாழ்ந்திருக்காங்களா, இப்படிலாம் இருந்திருக்கா, இப்படிலாம் குறைகள் கொடுத்துருக்கப்பட்டதா அப்படின்ற மாதிரி நீங்க உங்களுக்குள்ள ஏற்படுற மகிழ்ச்சியை நீங்க சொல்லுங்க சார். ஏதாவது விஷயம் தனிப்பட்ட முறையில் ஏதாவது கல்வெட்டு எனக்கு மகிழ்ச்சி என்று சொன்னால், நான் எங்களுடைய கண்டுபிடிக்கல இருவருடைய கண்டுபிடிப்புல மகிழ்ச்சி என்று சொன்னால் 92ல் நாங்கள் கண்டெடுத்த கோழி சண்டைக்காக எடுக்கப்பட்ட ஒரு நினைவுக்கல். அது கோழிக்கு எடுக்கப்பட்ட நடுக்கல்லும் என்று சொல்லலாம். ஏன்னா அந்த கோழி வெற்றி பெற்று தன் ஊருக்கு பெருமை சேர்த்ததுனால ஊர்க்காரர்கள் அதற்கு அந்த கோழியினுடைய உருவத்தை வெட்டி அவற்றுடைய பெரும் புகழும் எழுதியிருப்பதற்கு வாய்ப்பு உண்டு. அப்படி கண்டுபிடிக்கப்பட்டது, எங்களால் முதல்ல கண்டுபிடிக்கப்பட்டது. இது திறமைக்குரிய சிறப்புக்குரிய வெகுமதிக்கு உரிய இந்த கோழி கல்வெட்டு 1992 மார்ச் மாதம் தான் கண்டுபிடிச்சோம். 25ஆம் தேதி அது பத்திரிகை செய்தியாக்கப்பட்டது. அது அரசலாபுரத்தில் நாங்கள் அன்றைய காலை ஒரு விடுமுறை நாள் ஞாயிற்றுக்கிழமை நானும் என்னுடைய துணைவியாரும் இருசக்கர வாகனத்தை எடுத்து டிவிஎஸ் 50 என்று சொல்லக்கூடிய இருசக்கர வாகனத்தை எடுத்துக்கொண்டு நாங்கள் ஆய்வுக்கு சென்றோம். அந்த நேமூருக்கு அருகாமையில் உள்ள அந்த மலை சுற்றி, அது 18 கிலோமீட்டர் சுற்றளவுடைய மலை பகுதி. அந்த காலையில் நாங்கள் இங்கிருந்து மத்தியத்திற்கு வேண்டிய உணவு, காலைக்கு வேண்டிய உணவு இவற்றையெல்லாம் தயார் செய்து எடுத்துக்கிட்டு நாங்கள் பிக்னிக் போகிறோம். 2 பேரும் போகிறோம். அங்கே அந்த நேமூரில் ஒரு நெய்வேலியில் பணி செய்யக்கூடிய ஒரு தம்பி, ஒரு 25 வயதுக்குள்ள ஒரு தம்பி எங்கள் உடன் வந்தார். அவருடன் ஒரு 12, 15, 13 வயசு உள்ள ஒரு மாணவனும் வந்தார். இப்படி நாங்கள் காலையிலிருந்து மாலை 4, 5 மணி 6 மணி வரையிலும் சுற்றி பார்த்து அதில் எங்களுக்கு கிடைச்சது அந்த பகுதியில் மலையடிவாரத்தில் வளரக்கூடிய ஒரு கன்னிமார் சிலை கோயில்கள், கன்னிமார் கோயிலை நாங்கள் பார்த்து இடம் நேர்ந்தது. அதோடு சென்று சோர்ந்து நாங்கள் ஒரு அதாவது கைரேகை மறையக்கூடிய இருட்டு நேரம் வருகின்ற நேரத்தில் அரசலாபுரம் ஏரியாவில் இருக்கக்கூடிய அந்த நடுத்தெருவில் உள்ள ஒரு விநாயகர் கோயில், முன் மண்டபத்தோடு அமைக்கப்பட்டிருந்த கருவறை. அந்த கோயிலில் எங்களுக்கு அப்போ அதெல்லாம் தெரியாது, கருவறைனா என்ன தெரியாது, முன் மண்டபம்னு தெரியாது. மண்டபத்தில் ஒரு தூள்ல சனி மூலையில் உள்ள ஒரு தூள்ல சாத்தி வைக்கப்பட்ட ஒரு பலகைகள். இந்த பலகை கல்லுல என்ன இருக்குது எங்களுக்கு தெரியல. அந்த நேரத்தில் தான் அங்கே நாங்கள் ஓய்வு எடுக்கும்போது அந்த கல்லை பார்த்து அதை தடவி பார்த்தா ஒளி எங்களுக்கு தெரியல. ஆனால் ஏதோ சம்திங் இருக்குதுன்ற மட்டும் உணர்வு எங்களுக்கு ஏற்பட்டதுனால சரி ஒரு பேப்பர் போட்டு அதை எஸ்டாம்பேஜ் எடுக்கலாம், படி எடுக்கலாம் முறையில் நாங்கள் முனைந்தோம். ஆனால் படி எடுக்கும்போது அது இருட்டு நேரம். ஒரு பக்கத்தில் வீட்டில் இருந்து ஒரு காடை விளக்கு, ஒரு சிறிய விளக்கு, மண் எண்ணெயில் எரியக்கூடிய விளக்கை வாங்கி அதன் பிறகு வச்சு பார்த்து அந்த பேப்பரை வச்சு அடிக்கும்போது அதில் ஒரு முதல்ல அது வால் பகுதி தெரியும் போது நாங்கள் மயிலுன்னு நினச்சோம். அந்த உணர்வோடு பார்த்தோம். அதன் பிறகு முழுமையாக பேப்பரில் அடிக்கும்போது ஓரளவுக்கு தான் வந்தது. அது கோழி என முடிவு பண்ணோம். அதன் பிறகு அதில் எழுத்துக்கள் பதியப்பட்டிருப்பதை பார்த்தோம். இதுக்கு பிறகு நம்ம அதை ஒழுங்காக எடுக்க முடியாது, இருட்டு போயிடுச்சு. காலையில் மீளம் நம்ம இதில் இருக்கிற இந்த கோழி உருவத்தையும் அதில் உள்ள கல்வெட்டு குறிப்புகளையும் பதிவு செய்யலாம்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில் போயிட்டா நாங்கள் பதிவு செய்தோம். அதன் பிறகு அதை படித்து திருவாரூர் கொடுமுடி சண்முகம், ராஜவேலு ஐயா போன்றவர்கள்லாம் எங்களுக்கு அதை பற்றி சொல்லி நாங்கள் பத்திரிகையில் செய்தியாக அனுப்பி. இது முதல் சிறந்த 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 கண்டுபிடிப்புகள். சிறந்தது அந்த கோழியுடைய நினைவுகளை பார்த்தது தான். சரி, இப்போ எனக்கு இன்னொரு கேள்வி என்னன்னா சார், இப்போ வெளியே பார்த்தீங்க அப்படின்னா வாய்வழி செவிவழி செய்திகளாவோ இல்லை வாய்வழி செய்திகளாவோ நிறைய விஷயம் கற்பனையை கலந்து பொய்கள் வந்துட்டு இருக்கு. ஆனால் நீங்கள்
பார்க்கறது எல்லாமே கல்வெட்டு செய்திகள். அப்போ கல்வெட்டு செய்திகள் வந்து உண்மையை மட்டும்தான் சொல்லும். ஏன்னா பதிக்கப்பட்டது, அது எழுத்து போல பதிக்கப்பட்டது. அப்படி நீங்க பார்க்கும்பொழுது இந்த வெளியே இருக்க செய்திகளையும் இந்த கல்வெட்டு செய்தியும் கம்பேர் பண்ணும்போது, ஐயோ வெளியே இவ்வளவு நாளா பொய் சொல்லிட்டு இருக்காங்களே, இது உண்மையாச்சே, இதை நம்ம வெளியே சொல்லணும்ன்ற அந்த ஆர்வம் அதிகமா வரும்ல உங்களுக்கு. அது எப்படி இருக்கும்? ஏதாவது ஒரு செய்தி உங்களுக்கு சொல்ல முடியுமா உங்களுடைய உதாரணத்துக்கு? இந்த கேள்விக்கு வந்து நான் கொடுக்கக்கூடிய பதில் என்னன்னா, மற்றவர்கள் கல்வெட்டுகளில் இல்லாததை சொல்லி வரலாறு எழுதப்பட்ட காலங்கள் இருக்குது. உண்மை காரணங்களை அறிந்து எழுதப்பட்ட காலமும் இருக்குது. வரலாறு என்பது ஒரே கல்வெட்டை நீங்க படிப்பீங்க, நான் படிப்பேன், இன்னொருத்தர் 3ஆம் அவர் படிப்பாரு, 4ஆம் அவரும் படிப்பாரு. இந்த 4 பேர் படிக்கக்கூடிய கருத்தை ஒன்று திரட்டி நம்ம பார்க்கின்ற போது சிறு சிறு மாற்றங்கள் இருக்கும். எப்படி சார் அது? காரணம், நான் தமிழ் படிச்சிருக்க மாட்டேன். அந்த கல்வெட்டு சொற்களுக்கு சரியான தமிழ் அர்த்தம் எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்ச நடைமுறையில் இருக்கிறத நான் எடுத்து 4 பேர் சொன்னதை எடுத்து காதலை வாங்கி நான் செய்திருவேன். அதில் இருக்கிற சொல்லுக்கு இதான் பொருள். அப்படி செய்யும்போது இதில் பொருள் மாற்றம் ஆளுக்கு ஆள் மாறுபடும். தமிழ் இலக்கியங்களை, சங்க இலக்கியங்களை யாரெல்லாம் படித்திருக்கிறார்களோ சங்க இலக்கியங்களை இதை வந்து எந்த கருத்துக்கள் அதில் வந்திருப்பதை வைத்து அவர்கள் இதுதான் இதுக்கு சரியானதுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் சரியானது சொல்லுவீங்க, நான் வந்து தவறான சொல்லுவேன். இப்படி தவறுகள் ஏற்படுவது உண்டு. அதனால் வரலாறு என்பது காலத்தால் அறுதியிட்டு இதுதான் இதுன்னு சொல்ல முடியாது. இது வந்து காலத்துக்கு காலம், ஆட்களுக்கு ஆட்கள், அவங்க கருத்துக்களுக்கு கருத்து மாறுபடக்கூடியது. இது பல பேர் ஒரே கருத்தை ஒத்த கருத்தை சொல்லுகின்ற போதுதான் அதனுடைய உண்மை வெளிப்படும். ஜென்ரலாக வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு எழுத்தை இங்கே பார்க்கும்போதும் சரி, கல்வெட்டு பார்க்கும்போது இந்த கல்வெட்டு எழுதிய காலகட்டம் என்னன்னு உங்களுக்கு கெஸ் பண்ண முடியும். அதாவது 2ஆம் நூற்றாண்டா, இல்லை 5ஆம் நூற்றாண்டா, 10ஆம் நூற்றாண்டு சொல்ல முடியும். அப்படி நீங்க பார்த்த கல்வெட்டுகள் அல்ல, எது பழமையான கல்வெட்டு, அதை படிக்க ரொம்ப கஷ்டமா இருந்ததா? அதாவது பழந்தமிழ் கல்வெட்டு, தமிழின்னு வரக்கூடிய கல்வெட்டுகள்லாம் நமக்கு முதன்மை எழுத்து வடிவம் உடையது. இது வந்து நமக்கு மலை குகைகளிலும் பானை ஓடுகளிலும் மட்டுமே நமக்கு கிடைத்து வந்திருக்கின்றன. அல்லது நாணயங்கள், ஒரு சில நாணயங்கள்ல இது மாதிரி பழந்தமிழ் எழுத்து பொறித்த காசுகள் வந்திருக்கு. வேறு சில மோதிரம் போன்ற பொருட்களையும் இது மாதிரி பொறிக்கப்பட்டிருக்கிறது. இவைகளை பார்த்து அதை சரியாக வரையறுத்து நாம் அதை படித்து அதனுடைய உண்மை பொருளை அறியும் போதுதான் அதை உண்மையாக முழுதுமாக நம்ம அறிய முடியும். இப்படி நாங்கள் அறிந்த பார்க்கின்ற போது எங்களுக்கு கிடைத்தது நகனூர்பட்டி கல்வெட்டு. இந்த ஆண்டு அந்த நகனூர்பட்டி கல்வெட்டு தான் 92லேயே அதுவும் கண்டுபிடிக்கப்பட்டது. 93ல் அந்த கல்வெட்டு என்னன்னா கிபி 4ஆம் 5ஆம் நூற்றாண்டுக்கு உரிய எழுத்து பதிப்புகளை கொண்ட கல்வெட்டு ஆகும். இப்படி நாங்கள் கிராமந்தோறும் நாங்கள் ஆய்வுக்கு களப்பயணம் செல்லும்போது ஒரு ராஜவேலுடன் செஞ்சி வட்டத்தில் நகனூர்பட்டி என்ற இடத்துல நாங்கள் போகும்போது முதல்ல நுழைவாயில் ஏரியில் ஒரு பாறையில் ஒரு பிற்கால 15-16ஆம் நூற்றாண்டை சேர்ந்த பிற்கால ஒரு கல்வெட்டு. அதில் மீன் வளர்த்து மீனை கண்டெடுத்து அதை விற்று அதனால் வரக்கூடிய பணத்தை வைத்து அந்த ஏரியினுடைய அழிந்திருக்கக்கூடிய மண்ணை வார வேண்டும், கரையை உயர்த்த வேண்டும், நீர் கொள்ளளவை அதிகமாக்க வேண்டும் என்ற முறையில் மீன்பாட்டம் என்று வசூலிக்கப்பட்ட வரியை இதற்காக பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்ற கல்வெட்டை நாங்கள் பார்த்து ஆனந்த புத்தாடினும் நானும் என்னுடைய துணைவியாரும். அதன் பிறகு என் துணைவியார் அதையே பார்த்து கொண்டு இருந்தார்கள். நானும் திருவாளர் ராஜவேலு அவர்களும் நேர ஒரு கல் அடுக்கி வைக்கப்பட்ட கல், ஒரு பெரிய கல் இந்த வீடு உயரத்துக்கு, அது மேலே ஒரு கல், அதில் பாதி உயரம், அதில் பாதி உயரத்துக்கு, அதே உயரத்துக்கு 3ஆவது கல், 4ஆவது கல்லுன்னு 4 கல் அடுக்கப்பட்ட அடுக்குங்கல் என்று சொல்லுவார்கள் அந்த ஊர் மக்கள். அதில் ஒரு சதுர கட்டம் கட்டி எழுத்துக்கள் எழுதப்பட்டிருக்குது. அந்த எழுத்துக்களை நானும் கண்டெடுத்து ராஜவேலுக்கு சொல்லி, ராஜவேலு நானும் கொண்ட மகிழ்ச்சி, அந்த எழுத்துக்களை பார்த்து மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை.
அதன் பிறகு அது பக்கத்திலேயே குகை ஒன்று இருந்தது. குகை தளத்திலே வெள்ளை நிறத்துல மனித உருவங்கள் வரையப்பட்டிருப்பதையும் பார்த்தோம். இந்த குச்சி மனிதர்கள் என்று சொல்லுவோமே, ஒரு பொட்டு வச்சுட்டு கோடு போட்டு உடலுக்கு ஒரு கோடு, 2 கைக்கு 2 கோடு, காலுக்கு 2 கோடுன்னு போடுமே, அந்த வடிவத்துல வெள்ளை நிறத்துல அங்கே அந்த குகையில எழுத்துக்கள் இருந்தது, படுக்கையும் இருந்தது. அதனால இதெல்லாம் சமணர்கள் இங்கே படுத்திருக்கிறார்கள் என்பதை எல்லாம் உயிர்த்தறிந்தோம். நிறைய விஷயம் அழகாக சொல்லிட்டு இருக்கீங்க. பொதுவாக கல்வெட்டுகளில் என்ன செய்தி மேஜராக சொல்லப்படும்? அதாவது இப்போ நீங்கள் பார்த்த இத்தனை கல்வெட்டுகள் இல்லை, இப்போ கல்வெட்டு எதுக்காக எழுதுனா என்ன செய்தி மேஜராக சொல்கிறான் அதில்? ஒவ்வொரு கல்வெட்டுகளும் ஒவ்வொரு மாதிரியான கருத்துக்களை தெரியும். இதுவரை நாங்கள் பார்த்த கல்வெட்டுன்னு எடுத்துக்கன்னா, செக்கு கல்வெட்டு பார்த்துருக்கோம், தூம்பு கல்வெட்டு பார்த்துருக்கோம். இதெல்லாம் நான் சொன்னால் உங்களுக்கு தூம்புனா என்ன அப்படியே விளக்கம் பண்ணி அது எதுக்காக அந்த கல்வெட்டு அதில் வெட்டியிருக்கான்னு சொன்னால் உங்களுக்கு புரியும். அதே மாதிரி செக்கு கல்வெட்டு எதுக்கு வைக்கிறான், ஏன் செக்கு வைக்கணும், செக்கில் ஏன் கல்வெட்டு வெட்டணும், இப்படியெல்லாம் நம்ம யோசிக்க வேண்டியது. அதே மாதிரி கோயில் கட்டுறான், கோயில் கட்டுற அரசர்கள் அந்த காலத்தில் அரசர்களோ தனிப்பட்டவர்களோ கட்டுகின்ற கோயில் எடுக்கின்ற போது எந்த பொருளும் முதல்ல கோயில் கட்டலாம். செங்கல் கட்டிடத்தில் இட்டிகை என்று சொல்லக்கூடிய செங்கல் கட்டத்தில் செங்கலை பயன்படுத்தி கோயில் கட்டினால் அதில் கல்வெட்டுகள் வெட்ட முடியாது. பாறை பலகைகள் பலகைகளாக இருக்க பாறைகளில் அந்த கோயிலை யாருன்னா கட்டி விட்டாங்கன்னா அந்த கோயில் பக்கத்தில் அந்த செங்கலால் கட்டப்பட்ட கோயில் இடத்துலையே நட்டு வைப்பாங்க. ஏன் நட்டு வைக்கிறாங்க அப்படின்னு அடுத்து ஒரு கேள்வி வரும். இது ஏன்னா எதுக்காக கல்வெட்டை இந்த பலகைகளில் வெட்டினா? மேக்சிமம் கல்வெட்டு செய்திகள் ஆரம்ப காலத்தில் பழந்தமிழ் வெட்டப்பட்டது நறுக்கு தெரிச்ச மாதிரி இப்போ செய்தியை சொல்லிவிடுவோம். இன்னார் இவருக்காக இதை செய்தார், அவ்வளோதான். இன்னார் இவருக்காக இதை செய்தார், இவ்வளவு தானம் செய்தார், அவ்வளவுதான் என்ற செய்தி மட்டும் பாறைகளில் கொத்தப்பட்டிருந்தது. அதே மாதிரி நமக்கு அசோகன் பாறை கல்வெட்டுகள் இருக்கு. அந்த அசோகன் பாறை கல்வெட்டுகள் தான் நமக்கே சில செய்திகள், தமிழகத்துக்கு வேண்டிய சில செய்திகள் நமக்கு கிடைச்சிருக்கு. அந்த கல்வெட்டுல கேரள புத்திரர், சோழ புத்திரர், பாண்டிய புத்திரர், அடுத்து சத்தியபுத்திரர். இந்த சத்தியபுத்திரர்கள் யாரு அப்படின்னு, யாராக இருக்கும் அப்படின்னு நாகசாமி பண்ணுவாங்களாம் அறிவு பண்ணாங்க. ஏன்னா சத்தியபுத்திரர்கள் அப்போ 4 வகையான வம்சாவழியினர் தமிழ்நாட்டு அரசு. ஆனால் நம்ம முடிவுடை மூவேந்தர் தான் அரசு செஞ்சிருக்காங்கன்று நாம் எல்லாம் வரலாற்று படிச்சிருக்கோம், வரலாற்று எழுதப்பட்டிருக்கிறது இதெல்லாம். ஆனால் அசோக காலத்தில் எழுதப்பட்ட அந்த பிராகிருத மொழியில் எழுதப்பட்ட அந்த கல்வெட்டுகள்லாம் இந்த கருத்து 4 பேர் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது தமிழ்நாட்டு அசோகன் படையெடுத்தே வரலை என்ற ஒரு செய்தியும் இருக்கு. அது உண்மை செய்தி. வடக்கே இருந்த வம்பர்கள் யாரும் தெற்குள்ள நுழையில, தமிழகத்தில் நுழையில அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி அது அப்படி இருக்குது அந்த பாறை கல்வெட்டுகள் சொல்லப்படுகிறது. ஆனால் இந்த 4 வகை அரசர்கள் அரசாண்டதை அதன் பிறகுதான் நம்ம ஜம்மையில் கண்டுபிடிக்கப்பட்ட சத்தியபுத்தோ அதே மானிடமான நீர் தப்பார் என்ற கல்வெட்டு அவர்கள் தான் சத்தியபுத்திரர்கள். ஆரம்பமே சத்தியபுரோ என்று தான் சொல்லப்படுது. அந்த சத்தியபுரோன்றவர்கள் தான் 4வது வகையை சேர்ந்த தமிழ்நாட்டில் ஒரு குறுநில மன்னர்கள். ஆனால் இவங்க முடிவுடை மூவேந்தர்கள்ன்றாங்க, அவர் ஒரு சாதாரண அரசன் சொல்றாங்க, அவ்வளவுதான். ஜென்ரலா எனக்கு மட்டும் இல்லை, பொதுவாக இந்த இதுல உள்ள வரணும்னு நினைக்கிறவங்க ஆகுமா, நிறைய ரகசியங்கள் உதைக்கப்பட்ட ரகசியங்கள், தங்க ரகசியமோ சரி, தன்னுடைய பர்சனல் விஷயங்களும் சரி, அதெல்லாமே அந்த கல்வெட்டுல பதிக்கப்பட்டிருக்குமா? அப்படி ஏதாவது பதிக்கப்பட்ட அந்த ரகசியங்கள் என்ன படிச்சிருக்கீங்களா? அனுபவம் இருக்கா? நமக்கு தெரிந்த வரையில் மருத்துவத்துல தான் கற்றதை மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுத்தால் பலிக்காது என்ற சொல் செவி வழி செய்தியாக வரக்கூடிய செய்திகளை நம்ம பார்த்துருக்கோம். அதே மாதிரி ஓலைச்சுவடியில் இருக்கிற ரகசியங்களை அடுத்தவங்களுக்கு சொல்லித் தருவதற்கும் முயல மாட்டார்கள். அது காரணம் தான் கற்ற கல்வி தன்னோட போட்டோன்ற மாதிரி நினைச்சுக்கலாம். ஏன்னா இதனால பின்னாடி பலருக்கு இழிவுகள் ஏற்படலாம், இழப்புகள் ஏற்படலாம் அப்படின்ற காரணத்தாலும் சொல்லலாம். இல்லை வருமானம் வரும், நம்மளுடைய ஒரு பெரிய ஆள் ஆயிடுவோன்ற கருத்துலையும் சொல்லாத விட்டுருக்கலாம். இது மாதிரி தான் இருக்கிற ஒழிய
கல்வெட்டுல ரகசியங்கள் இல்லை, ரகசியமாக ஒப்பந்தங்கள் இருக்கு. எனக்கு ஒரு பேரரசு வந்து எங்க சிற்றரசு ஆகிய நாங்கள் 3 பேர் இருக்கோம். தாடவர், சேதிராயர், வானாதிராயர், வானகராயர்கள் என்று சொல்லக்கூடிய மகதை ஆண்டவர் மன்னர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தான் அவங்களுக்குள்ளவே ஒரு ஒப்பந்தம் போட்டுருவாங்க. அதுதான் ரகசியமா வச்சோம். இப்படி மற்றவர்கள் யாராவது படையெடுத்து வந்தால் நீங்க வந்து எனக்கு உடனே உதவி செய்யணும். இது கல்வெட்டுல இருக்கும். இது கல்வெட்டுல இருக்கு. இந்த ஒப்பந்த கல்வெட்டுகள் இருக்கு. அப்படி நீ ரகசியத்தை மீறி விட்டால் என்னுடைய அல்லது உன்னுடைய வீட்டுல குதிரை மேய்க்கும் வெட்டி பயலுக்கு உன்னுடைய மனைவி ஆவாள். இந்த மாதிரி இப்படி ஓம் படைக்கிளை சொல்லக்கூடிய கல்வெட்டுகள். அது சாபம் விடுற மாதிரி. சாபம் விடுற விஷயமும் கல்வெட்டுல இருக்கு. ஆமா, சாபம் விடுறதுன்னா அந்த கல்வெட்டை காப்பாத்துறதுக்காக சாபம் விடுறது. அப்பதான் நீங்க வந்து உண்மையா அதன் மீது பயந்து அதை காப்பாற்றுவீர்கள், கல்வெட்டுகளை காப்பாற்று. அதையே நீங்க காத்தீங்கன்னா உன்னுடைய கால் பொடியில் என் தலைமேல், உன் பாதம் திருப்பாதம் என் தலைமுடி மேலென அப்படின்னு சொல்றோம். இதுக்கு யாருன்னா நீங்க அழிவு செய்தீங்கன்னா 7ஆம் நரகத்துக்கு 7ஆம் நரகம் செல்வீர் அப்படின்ற வாசமும் கல்வெட்டு வாசத்துல வரும். சூரியன் சந்திரன் இருக்கும் வரையிலும் அதை காப்பாற்றப்பட வேண்டும் அப்படின்னு சொல்றோம். கங்கை கரையில காராம்பசை கொன்ற தோஷத்திலே போவ கடவாயின்னு வரும். கங்கையில காராம்பசுனா செனப்பசுவை, கங்கையில போயிட்டு செனப்பசு எவனா கொள்ளுவானா? அதை கொன்றேன்னா என்ன பாவம் உனக்கு வரும்? அந்த பாவம் வந்து உன்னை சேருவோன்றோம். நீ இதுக்கு இந்த கல்வெட்டுக்கு உதவி செய்யலாம். ஒரு கல்வெட்டுன்னா 6 அங்கம் உண்டு. ஸ்வஸ்த ஸ்ரீ மங்களம் உண்டாகிட்ட அல்லது ஸ்ரீ அப்படின்னு சொல்லும்போது பெருமையா சொல்லக்கூடியது. அதை சொல்லிதான் ஆரம்பிப்பாங்க. அடுத்து வந்து நமக்கு எந்த அரசன், எந்த வம்சாவழி, ராஜகேசரியா கோப்பரகேசரியான்னு வந்தா சோழ அரசன். அடுத்து அதே மாதிரி மாறன் வந்தாலும் சடையன் வந்தாலும் பாண்டியர்களுக்கு, விசயன் வந்தா பல்லவர்களுக்குரியது. ஸ்ரீமன் மகாமண்டலேஸ்வரன் வந்தா விஜயநகரம். திருபுவன சக்கரவர்த்திகள் வந்தா பாண்டியர்கள், பிற்கால பாண்டியர்கள், பிற்கால சோழர்கள்ல வரும், சாளுக்கிய சோழர்கள்ல வரும். அதே மாதிரி காடவர்களுக்கு, இவர்களுக்கும் சமூகராயர்களுக்கும் அவங்களுக்கு ஒரு வார்த்தை வரும். அந்த வார்த்தை வந்தா அவங்களுக்குரிய கல்வெட்டு. இப்படி கல்வெட்டை இதை பச்சாவே நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு பிறகு எந்த ஊர்ல இருக்குது, அந்த ஊர் எந்த ஊருக்கு, கோட்டத்துக்கு உட்பட்டது, கூட்டத்துக்கு உட்பட்டது, எந்த வளநாட்டுக்கு உட்பட்டது, இதெல்லாம் சொல்லுவோம். அதுக்கு பிறகு அந்த ஊர் பேர் சொல்லுவோம். அந்த ஊர்ல எந்த கோயில் இருக்குது, என்ன கோயில், அது சமண கோயிலா, திருவிடையாட்டு மாக கொடுத்தா நிலம் கொடுத்தோம்னா அது வந்து பெருமாள் கோயில் விஷ்ணு கோயிலுக்கு தருவான். பள்ளிச்சந்தமாக கொடுத்தா பௌத்த கோயிலுக்கும் சமண கோயிலுக்கும் தருவான். இப்படி என்ற செய்திகள் வந்து அதுக்கு எவ்வளவு நிலம் கொடுத்துருக்கான், அதுக்கு எல்லைகளாக வந்து இந்த சூழஸ்தாபனம் விடு, இல்லை சக்கரமும் சங்கு நடு. அது வைணவனுக்கு கொடுத்த சக்கரம் சங்கு எல்லைக்கல் மாதிரி நட்டுருந்தானா அது வைணவ கோயில்களுக்கு கொடுத்தது. அதே மாதிரி நாமத்துக்கு சூளம் போட்டிருந்தா கல்லில் வெட்டி கொள்ளுக, அதன் பிறகு இதுல வந்து செம்பிலும் வெட்டி கொள்ளுக அப்படின்னு வரும். அந்த கல்வெட்டு மொத்தத்தையும் தானம் கொடுத்தது என்னன்ற செய்தி மொத்தமே அதில் கொடுத்துருவான். என்ன கொடுத்தான்னு சொல்லுவான், அது யாருக்கிட்ட கொடுத்தான்னு சொல்லுவான், அது என்ன எவ்வளவு காலத்துக்கு பயன்படுத்தணும்னு சொல்லுவான், சூரியன் சந்திரனுக்கு வரலும் பயன்படுத்தணும்னு சொல்லுவான். அதன் பிறகு இதுக்கு தீங்கு செய்வார்கள், இதில் தோஷத்துல போவான். கோயிலுக்கு தீயிட்ட பாவத்துல போவ கடவான்னு சொல்லுது. நம்ம வந்து வீரச்சோழபுரம் கல்வெட்டு, கள்ளக்குறிச்சி பக்கத்துல வீரச்சோழம். 4 நாளைக்கு முன்னாடி போயிட்டு வந்தோம். நிலங்கள் வந்து கோயில் இருக்கிற அளவு கோலை எடுத்து போய் வச்சு அந்த அளவுக்கு கோல் வெட்டி எடுத்து போய் தான் நிலங்களை நேரடியா யாருக்கு சந்தேகம் வருதோ பக்கத்து நாட்டுக்காரருக்கும் எனக்கு சரியா எனக்கு ஊனம் கேட்கறவனுக்கும் இவங்க 2 பேருக்கும் பொதுவா இருக்கிற ஊர்ல இருக்கிற தொட்டி தலையாரியை கூப்பிட்டுட்டு அதுக்குள்ள வில்லேஜ் கிராம நிர்வாகஸ்தரை கூட்டிட்டு இதை அந்த கோயில்ல போயிட்டு அந்த கோடு எந்த அளவுக்கு அதுல வெட்டியிருக்காங்களோ அந்த அளவுக்கு 24 ஜான் கோலா 24 ஜான் கோலுக்கு இவன் கோல் வெட்டி எடுத்துன்னு போயிட்டு அதுல எத்தனை கோல் சேர்ந்தா ஒரு குழி அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு எத்தனை குழி இவனுக்கு எத்தனை வேலி இருக்குது, எத்தனை குழி வருமா, எத்தனை 20 மா ஒரு வேலி
அப்போ இவனுக்கு எத்தனை 20 மாவுக்கு மேலே 40 மாவு 60 மாவு இருந்தால் 3 வேலையும் நாளாக இருந்தது, 2 வேலை 2 நாளாக இருந்தது, 40 மாவு இருக்குதுன்னா 2 வேலை நாளாக இருந்தது. இப்படின்னெல்லாம் கால்குலேட் பண்ணுவான். இது நீட்டல் அளவை உரிய செய்திகள். அதே மாதிரி விளக்கரிக்கிறதுக்கு உனக்கு என்ன கொடு, உங்கள்கிட்ட நான் ஒரு அமௌண்ட்டை கொடுத்துட்றேன், 24 தங்க காசு கொடுத்துட்றேன். வருஷம் கூட நீ என்ன பண்ணும், நெய் தரணும் கோயிலுக்கு. அது முட்டாம தரணும், அதாவது நிறுத்தாம தரணும், தடை இல்லாம தரணும். தடை பண்ணியா உனக்கு ஃபைன் உண்டு. கடுமையான சட்டங்கள் தான் எல்லாம் இருந்தது, எல்லாமே இருந்தது. எல்லாத்துக்கும் தவறு செய்யணும். வரி கட்டாதவனுடைய நிலத்தை 2 வருஷம் வரி கட்டலைன்னா அவனுடைய நிலத்தை எடுத்து ஆக்ஷன் விட்டு நீ பணம் கொண்டு வந்து அதை நீ வரி கட்டிக்கலாம். இதுல ஒரு பொம்பளைய வரி வசூலிக்க தண்டல் நாயகம் வரான், அரசு அனுப்புது. இந்த அம்மா 2 வருஷமா பணம் வரி கட்டாத இருக்கிறாங்க, அவங்க வீட்டை போய்க்கு. இவன் கொஞ்சம் கடுமையா கேட்கறான். கடுமையா கேட்டோடனே என்னால இப்ப கட்ட முடியாதுன்னு சொல்லுது. இவன் கேட்கல, கட்டியே ஆகணுன்ற மாதிரி அடம் பிடிக்கிறான். அவன் வரவன் வரி வசூல் பண்றவன். அது என்ன பண்ணுது, கொஞ்ச நேரம் போயிட்டு இந்த நச்சு கொட்டி அரிசி குடிச்சு செத்து போகுது. அப்போ அவ சாவுக்கு காரணம் யாரு, இந்த தண்டல் வசூல் பண்றவன். அதை கூப்பிட்டு விசாரிச்சு அவனுக்கு தண்டனை தரான். கல்வெட்டுகள் கொஞ்சம் இருக்கிறது தேவைப்பட்டு இதெல்லாம் படிச்சு முடிக்கிறதுக்கு நமக்கு வயசு இருப்பாரு. ஸோ மேலும் நிறைய விஷயங்கள் விழுப்புரம் சொல்லிட்டு இருக்காரு. உங்களுக்கு சந்தேகம் கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல உங்களோட கேள்வியில கொடுங்க. அடுத்த நான் இதை பார்க்கும்பொழுது இன்டர்வியூல அந்த கேள்வியில நான் நேராக உங்கள்கிட்ட கேட்கறேன். அதுக்கு ஐயா நமக்கு பதில் சொல்லுவாங்க. இந்த இன்டர்வியூல இதை நான் முடிச்சுக்கிறேன். ஐயா ரொம்ப நன்றி. நேருக்கு இவ்வளவு நேரம் விளக்கமா கல்வெட்டு பத்தி டீட்டெயிலா சொன்னீங்க. நீங்களும் உங்க மனைவியும் தொடர்ந்து இந்த சேவை நிறைய செய்யணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். வணக்கம் ஐயா. நேரில் என்ன வணக்கம். வணக்கம். நேயர்களுக்கு என்ன சொல்வது என்றால், இதுல கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டே செய்திகளை எனக்கு நிறைய தெரியும் அப்படின்னு சொல்லிக்கிற அளவில் இன்றைய தலைமுறைகள் நடந்து கொள்கிறார்கள். அவர்கள் முழுவதுமாக படித்து பல ஆண்டுகளை பயிற்சியற்று சரியான கருத்துக்களை வெளியிடுவது சிறப்பு. அதுதான். இதுதான் நாம புதியவர்களுக்கு வருகை தருவர்களுக்கு நான் சொல்லக்கூடிய கருத்து. இந்த புகை போதை என்று ஒன்று சொல்லுவாங்க. இந்த காலத்துல வரக்கூடிய இளைஞர்கள் அவர்கள் உண்மையாக செய்து உண்மையை பல பேரோட அறுதிட்டு உறுதிப்படுத்தி கொண்ட பிறகு வெளியிட வேண்டும். ஒன்று, புகழ் போதைக்கு அவர்கள் அடிமையாக கூடாது என்பது என்னுடைய தாழ்வான கருத்து. ரொம்ப நன்றி. நல்லா இருக்கு. வணக்கம். சூப்பர். கலக்கிட்டீங்க.